மனசாட்சி அம்மா நடத்திடும் அரசாட்சி. ஒரு ஆண்டில் அம்மா செய்த சாதனை அதற்கொரு அத்தாட்சி. ஒரு ஆண்டில் அம்மா செய்த சாதனை அதற்கொரு அத்தாட்சி. புரட்சி மலர்கள் பூக்கிற மாசம் மே மாசம். நம் புரட்சி தலைவியின் ஆட்சி மலர்ந்ததும் மே மாசம். தமிழரை எண்ணி துடிப்பதில் தாயானவர். ஈனப்பகையினை சாம்பலாக்கிடும் தீயானவர். வையம் முழுவதும் வாழும் தமிழர்கள் பாராட்டவே சட்டப்பேரவை தன்னை கொணர்ந்தார் தீர்மானமே. தமிழ் மொழியும் தமிழ் இனமும் அவர் காக்கின்றவர். அறிவியலில் தமிழ் உயர வழி பார்க்கின்றவர். சொல்லில் தேனூருமே எங்கள் அம்மா இன்னும் வாழும் காலம் நூறாகுமே. யோ முருகா, என்ன பண்ணிட்டு இருக்க? தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. கோட்டையில் இருக்க தெய்வத்தையா? அது சரி, புது ரேஷன் கடை எங்க இருக்கு? துபாயில இருந்து வந்திருக்கீல, கேள்வி கேட்டு இம்சை பண்ணிடுவ. புது ரேஷன் கடை நல்ல இடத்துல நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கு. வா காட்டுறேன். யோ முருகா, கூட்டமா இல்ல ரேஷன் கடையில? ஒண்ணுமே இல்லையா? உள்ள வந்து பாரு. வா பாரியா. அம்மாவின் ஆட்சியிலே விலையில்லா அரிசி. தமிழர்களின் இல்லமெல்லாம் மகிழ்ச்சி, உள்ளமெல்லாம் நெகிழ்ச்சி. ஏம்பா லைட்டா ஒரு டீ போடு. லைட்டியா? லைட்டி எல்லாம் என் கடையில கிடையாது. ஏன்? யோ, ஆட்சியே ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கியா? இனிமே எப்போதுமே என் கடையில ஸ்ட்ராங் டீ தான். அப்ப ஸ்ட்ராங்காவே போடு. நீயே இந்த ஆட்சியில ஸ்ட்ராங்கா தானே இருக்க. என்ன தம்பி என்ன இருக்க? தம்பி பொண்டாட்டி வச்ச கேட்டுக்கிட்டு இந்த அண்ணனை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேடா. ஊர்ல இருக்கவங்க என்ன கேக்குறான் தெரியுமா? அண்ணன் தம்பி 2 பேரும் ஏண்டா அடிச்சுக்கிறேன்னு கேக்குறாங்கடா. அதான் வந்துட்டேன்ல. எப்படி வளர்ந்தோம்? ஹலோ, உங்க வளர்ப்பு மேட்டர்லாம் அப்புறம் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னடா கேட்ட? இல்ல, ரேஷன் கடையில எல்லாமே இருக்கு, ஆனா கூட்டம் மட்டும் ஏன் இல்ல அப்படின்னு கேட்டேன். ஏன்டா என் உயிரை வாங்குற? டேய், போன ஆட்சியில ரேஷன் கடையில எங்க பொருளை எல்லாம் வெளி மாநிலத்துக்கு கடத்திடுவாங்களோ நினைச்சு ஜனங்க ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம பைய தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டு படுத்து கிடப்பாங்க. விடிய காலம் எந்திரிச்சு போய் எல்லாரும் கியூல ஒரே கடையில நிப்பாங்க. அப்படி இருந்தும் பொருள் கிடைக்காது. ஆனா இந்த ஆட்சியில ரேஷன் பொருளை கடத்துறதும் இல்ல, அது மட்டும் இல்லாம ஒரே ஏரியாவில் 3 கடை திறந்துட்டாங்க. எந்த நேரத்துல எந்த பொருள் வேணாலும் கிடைக்குது. அதனால ஜனங்க பரவலா பிரிஞ்சு போய் கூட்டம் இல்லாம சந்தோஷமா வாங்கிட்டு வராங்கடா. அது மட்டும் இல்லனே, அம்மா நல்ல நல்ல திட்டங்கள் போடுறாங்கல்ல, அதையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு கேக்குறான். டேய், அம்மா 3வது முறையா முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிறப்ப கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. திருமண பக்கமெல்லாம் கடனை வேற வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் சமாளிச்சு இந்த அம்மா ஆட்சி எப்படி நடத்த போகுது அப்படின்னு இவன் மட்டும் இல்ல பல பேர் நினைச்சாங்க. ஆனா அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி நுணுக்கமான அறிவு, செயல் திட்டம், விவேகம். இதன் மூலமா கஜானாவை ரெப்பு ரெப்புன்னு ரெப்பி தமிழ்நாட்டே தலைநிமிர வச்சுட்டாங்கடா. இவன் மாதிரி ஆளுகளுக்கு கேள்வி கேட்கறது, குதர்க்கமா பேசுறதே வேலையா போச்சு. வெட்டி பயிலுங்க. சீக்கிரம் வந்துட்டியே? வரனே. போயிட்டு வாமா. அம்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அண்ணே, புள்ள அழுகுது, கொஞ்சம் பால் கொடுங்கண்ணே. ஏமா, தாய்ப்பால் கொடுக்கலாம்ல? அண்ணே, நான் சாப்பிட்டாதானே பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். பிறந்த வீட்டுல நகை பொல்லேன்னு என் புருஷனே என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இப்ப அம்மா கொடுத்த கறவை மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 8 லிட்டர் 10 லிட்டர்னு வியாபாரம் பண்ணி ஒரு குடும்பமே படைச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரு தானையா வெண்ணெய் புரட்சி. கறவை மாடுகள் வந்தது, காலமெல்லாம் இருந்த கவலை எல்லாம் போனது. அம்மாவுடைய பசுமை வீட்டு திட்டத்தை பார்த்து அசந்து போயிட்டாங்க. தனியார் ஆதிக்கத்திற்கு எதிராக அம்மாவின் பிரம்மாஸ்திரம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம்
என்ன அருக்கானே தூக்குல என்ன கொண்டு வரவா? அரிசி சோறும் கோழி குழம்பும் அடே அப்பா, அசத்துங்க அசத்துங்க. அம்மாவின் ஆட்சியிலே இவர்களை தேடி ஆடுகள் மட்டுமா வந்தது, ஆனந்தமும் வந்தது. இந்த பொண்ணு இருக்கால என் டீ கடையில வந்து பண்ட பாத்திரம் விலைக்கு போட்டு ஒரு பண்ணு டீயும் சாப்பிட்டு போவா. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா கொடுத்த ஆடு 4, 8, 10, 12 குட்டியா போட்டு பட்டியா பழுக போங்கிற சந்தோஷத்துல நாட்டுக்கோழி குழம்பும் அரிசி சோறு போறா. சந்தோஷமா இருக்கா இல்லையா? இப்ப என்ன சொல்ற? ஓடிட்டானா? அம்மாவுடைய திட்டங்களை சொன்னாலே எதிரிகள் எல்லாம் ஓட்ட பிடிச்சிடுறாங்க. சிலருக்கு ஏமாற்றுவதில் மகிழ்ச்சி, அம்மாவுக்கோ அதை மாற்றுவதில் நெகிழ்ச்சி. பறிபோன புத்தாண்டை மறுபடியும் மீட்டார், காலம் காலமாய் இருந்து வந்த கலாச்சாரத்தை காத்தார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்னும் பழமையுடைய இலக்கிய வளம் நிறைந்த தமிழ் மொழியை பேசுபவர்கள் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறார்கள். எனவேதான் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பொதுமக்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், வானியல் வல்லுநர்கள், தமிழ் அறிஞர்கள் ஆகியோர் விடுத்த வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டும் சித்திரை திங்கள் முதல் நாளையே கோடான கோடி தமிழ் மக்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டும் தமிழக மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வண்ணம் இருந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் புத்தாண்டு விளம்புகை சட்டத்தினை நீக்கம் செய்தேன். உழவர் பெருவிழா, அம்மா வழங்கும் 2ஆம் பசுமை புரட்சியின் திருவிழா. கலை நிகழ்ச்சி, புதிய எந்திரங்கள், கலந்துரையாடல் என உழவர் வளர்ச்சியின் சிகரம். அனைவரின் பசிபோக்கும் உழவர்க்கே பசிபோக்கும் அம்மாவின் நற்கருணை. 16,564 கிராமங்களில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட சலுகை, வட்டி இல்ல கடை வேற. ஏப்பா 2 இடம் விளக்கையா விட்டு சீக்கிரம். இங்க பத்தியா இதண்டாவாத இங்க நிக்கிறான். ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கல அழகான சும்மா இளநீர் சும்மா கொண்டா கொண்டா. உஸ்ஸாப்பா கொஞ்சம் இருங்க. வாங்க மாப்ள, வாமா. செக்கப்புக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அப்படியாம்மா? இந்தம்மா. வேண்டாப்பா. ஏம்மா? முதலமைச்சர் அம்மாவோட மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் 7ஆம் மாசம் 4000 ரூபாய் கொடுத்தாங்கப்பா. குழந்தை பிறந்ததும் 4000 ரூபாயும், குழந்தைக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டதும் 4000 ரூபாயும், மொத்தம் 12000 ரூபாய் தராங்க. வரேன்ப்பா. ஏன்பா மூர்த்தி, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்லவே இல்ல. ஆமாய்யா, கல்யாண செலவுக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேயா. அந்த நேரத்துலதான் அம்மா 50000 ரூபாய் அரை பவுன் தாலியும் கொடுத்தாங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணான்ல. 25,000 தானே கேள்விப்பட்டேன். அது மத்த பொண்ணுகளுக்கு, அவன் மக பட்டதாரி, அதனாலதான் 50000 ரூபாய் அரை பவுன் தாலி. கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்ல, மகப்பேருக்கு கொடுக்கிற தொகையை அம்மா 12000 ரூபாயா உசத்திட்டாங்க. பொண்ண பத்தவங்க எல்லாம் கண்ணீர் விடுற காலம் அம்மா ஆட்சியில மறைஞ்சு போச்சு. அப்பா எனக்கு ஸ்கூல்ல லேப்டாப் கொடுத்திருக்காங்கப்பா. மாணவ சமுதாயமே, இந்தியாவின் எதிர்காலம் நீ. அதை நிரூபிக்க அம்மா கொடுப்பதோ மடிக்கணினி. பாத்தியா, அம்மா கொடுத்த சைக்கிள், அம்மா கொடுத்த லேப்டாப். நடுத்தர குடும்பங்களே இதெல்லாம் வாங்க முடியாது. ஏழை எளிய மக்கள் எப்படி வாங்குவாங்க? அம்மா தாயா அதெல்லாம் கொடுப்பாங்க. அம்மா தாயா அதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன நல்லது நடக்கும் போது ஏன் அழுவுற? அதுக்கு இல்ல, அம்மா முதலமைச்சரா இருக்கும் போதே நான் குழந்தையா பிறந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போகலையே அப்படிங்கிற கவலைதாயா, அப்படிங்கிற கவலைதாயா. ஒரே ஒரு டவுசர் 5 வருஷம் போட்டிருந்தேன். அந்த டவுசர் தானே நான் 3 வருஷம் போட்டிருந்தேன். 4 செட் யூனிஃபார்ம், 4 செட் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. அது மட்டுமா கொடுக்குறாங்க? பெண்களுக்கு நாப்கின் முதற்கொண்டு கொடுக்குறாங்க. ஐயா, பிள்ளைய பெக்கிறது மட்டும்தான் தாய் தகப்ப, வளர்க்கறதெல்லாம் அம்மாவுடைய அரசு தாயா. எங்க அப்பா இளநீர் வித்தாரு, நான் இளநீர் விக்கிறேன். ஆனா என் புள்ள என் தொழிலை செய்யவே மாட்டான். அம்மா புண்ணியத்துல படிச்சு பட்டம் வாங்கி எங்களை உட்கார வச்சு சோறு போடுவோம். ஓம் பிள்ளை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் கல்விக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு உலக லெவல்ல உசத்தி பார்க்க ஆசைப்படுறாங்க அம்மா. தம்பி, நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை வாய்ப்புக்கும் பதிஞ்சுக்கலாம். அம்மாவோட அறிவும் ஆற்றலும் யாருக்கும் இல்ல. ஏனே அந்த குரங்கு குமார் வீடு ஏன் பூட்டி கிடக்கு? போன ஆட்சியில
கட்ட பஞ்சாயம் பண்ணி சனங்களை விரட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே ஆந்திரா கொடுப்பிட்டேன்.